மூன்று வகையிலான கிரிக்கெட் போட்டிகள்லையும் பேட்டிங் அப்படின்னு வரும்போது எப்படி விராட் கோலியை ஒரு முடிசூடா மன்னனா ரசிகர்கள் கொண்டாடி தீக்குறாங்களோ அதே மாதிரி பந்து வீச்சாளர் அப்படின்னு வரும்போது இன்றைய காலகட்டத்துக்கு ஒருத்தரை கொண்டாடணும்னா கண்டிப்பா அது ஜஸ்பிரீத் பும்ராவா தான் இருக்கும். அதை ஒவ்வொரு முறையுமே அவர் தன்னோட சாதனைகள் மூலமா நிரூபிச்சுட்டு வராரு. அப்படி இன்னைக்கு பும்ரா ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனையை பதிவு பண்ணியிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில தன்னுடைய 200வது விக்கெட்டை அவர் வீழ்த்தியிருக்காரு. எத்தனையோ பேர் 200 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாலுமே பும்ராவோட 200வது விக்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்றா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இவரோட ஆவரேஜ் அப்படிங்கிறது வெறும் 19.38 தான் இருக்கு. இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இத்தனை ஆண்டுகால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாறுல இவ்வளவு கம்மியா ஆவரேஜ் வச்சு 200 விக்கெட்டுகளை வீழ்த்தினவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிறதான் பும்ரா படைச்சிருக்கிற சாதனை. அது மட்டும் இல்லை, 200 விக்கெட்டுகளுக்கு மேலே எடுத்திருந்தா கூட அவங்களோட ஆவரேஜ் கூட இவ்வளவு கம்மியா இருந்ததில்லை அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்படி யாரெல்லாம் 200 விக்கெட்டுகள் எடுத்து அந்த டாப் 5ல அந்த ஆவரேஜ்ல இருக்காங்க அப்படின்னு சர்வதேச அளவில் பார்த்தோம் அப்படின்னா மால்கம் மார்ஷல் இவர் தான் முதல் இடத்துல இது வரைக்கும் இருந்தாரு. இவரோட ஆவரேஜ் எவ்வளவா இருந்தது அப்படின்னா 20.94 இருந்தது. இவர் எடுத்த மொத்த விக்கெட்டுகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறதுமே 376 இருந்திருக்கு. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சாதனையுமே பும்ரா படைச்சிருக்காரு. அதாவது குறைந்த பந்துகள்ல 200 விக்கெட் எடுத்த முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற பட்டியலையும் இவர் இடம் பிடிச்சிருக்காரு. பும்ரா இந்த சாதனையை படைக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட பந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா 8484 பந்துகளை வீசி 200வது விக்கெட்டை கைப்பற்றி இருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருந்தது முகமது ஷமி எடுத்துக்கொண்ட பந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா 9896 பந்துகள் வீசி 200 விக்கெட்டை கைப்பற்றி இருந்தாரு. இவருக்கு அடுத்த அந்த 3, 4, 5வது இடங்கள்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வின் இருக்காரு. அஸ்வின் தன்னோட 200வது விக்கெட்டை வீழ்த்தும் போது அவர் வீசியிருந்த பந்துகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 10,248 இருக்கு. இதுக்கு அடுத்த 2 இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கபில் தேவ் மற்றும் ஜடேஜா இடம் பிடிச்சிருக்காங்க. அதே சமயம் சர்வதேச அளவில் அப்படின்னு வரும்போது குறைந்த பந்துகளில் 200வது விக்கெட் வீழ்த்தினவங்க பட்டியலில் 4வது இடத்தை பும்ரா பிடிச்சிருக்காரு. அப்போ இவருக்கு முன்னாடி இருக்கிற 3 பேர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வக்கார் யூனிஸ் இருக்காரு. இவர் எடுத்துக்கொண்ட பந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா 7725 பந்துகளில் 200 விக்கெட்டை வீழ்த்தி இருக்காரு. அவருக்கு அடுத்த இடம் பார்த்தோம் அப்படின்னா டேல் ஸ்டெயின். இவர் 7848 பந்துகளை வீசி 200வது விக்கெட்டை கைப்பற்றி இருந்தாரு. 3வது இடத்துல ககிசோ ரபாடா இருக்காரு. இவர் எடுத்துக்கொண்ட பந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா 8154 பந்துகள்.